மலையும், நிலமும் சந்திக்கிற ஒரு இடத்துல நிக்கிறது வந்து ஒரு அவ்வளோ அழகு. அந்த நிலத்துல நின்னுட்டு அந்த பிரம்மாண்டமான மலைய பார்க்குற ஒரு அழகும், அதுல கிடைக்கிற ஒரு அமைதியும் வந்து பல இடங்கள்ல கிடைக்கிறதில்ல. இப்ப நான் நின்னுட்டுருக்க இடத்துக்கு பின்னாடி மிக அழகான உலகின் மிகப் பழமையான மலைத்தொடரான மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழ அழகான ஒரு நெற்களஞ்சியத்துக்கு கீழ நின்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். இதுல ரொம்ப தனித்துவமான விஷயம் வந்து நம்மிடம் பேசும் காற்று. இங்க வந்து இந்த ஆடியினுடைய முடியும் தருவாயில இங்க அடிக்கிற அந்த ஆடி காத்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆகச்சிறந்த மருத்துவமும் கூட. நம்ம உடம்புல அதை தழுவி செல்லும்போது, அது உடம்புல மென்மையாக அது வந்து பட்டு போகும்போது மனதை அவ்வளவு மகிழ்விக்கிறதும் அமைதிப்படுத்துறதும் செய்கிறது. எத்தனையோ விஷயங்களுக்காக நம்ம மெனக்கெடுறோம். எங்கேயோ போய் அம்யூஸ்மென்ட் பார்க்கில் போய் ஓடுறோம், ஆடுறோம், திரைப்படங்களில் போய் நிற்கிறோம், நல்ல நல்ல புத்தகங்கள் படிக்கிறோம். இப்படி மன அழுத்தத்தை குறைக்க என்னென்னமோ செய்கிற மாதிரி காற்றார இது மாதிரியான காற்றாட நிற்பது, அந்த காற்று நம்மையில் பட்டு செல்வது நம் கவலைகளையும் நம் நோய்களையும் துடைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரியான இடங்கள்ல போய் தனியாக நின்று அந்த காற்று நம்மை கடந்து செல்வதை மட்டும் கொஞ்ச நேரம் கவனித்திருந்தோம்னா அது ஒரு பெரிய தவப்பலனை கொடுப்பது போன்ற ஒரு விஷயத்தை கொடுக்குது. காற்று பார்த்தல் என்பது கவிதை படித்தல் மாதிரி.